சூப்பராக இருக்குது. அப்படியே அவங்கன்னா வந்து ரொம்பவே ஈரமாக இருக்குது. இங்கே அதிகமாக பெஞ்சிருக்கு, ஆனால் அந்த பக்கம் இல்லை. போக போக இந்த பக்கம் சுத்தமாக இல்லை. So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போது டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆகிட்டு இருக்குது காய்ஸ். லன்ச் டைம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ரைடுக்காக கிளம்பியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது செம்ம வெயில் காய்ச்சி, இன்னைக்கு காலையிலேருந்து தான் செம்ம வெயிலாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது வந்து ஆனே ஆக மாட்டேங்குது காய்ஸ். செல்ஃப் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. கிக் ஸ்டார்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து நான் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி தான் ஈஸியாக ட்ரைவ் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி கிக்கு அடித்து எனக்கு காலே வலி வந்துருச்சு காய்ஸ். ஏன்னா தெரில காய்ஸ், ஏதோ ஃப்யூஸ் போயிடுச்சா இல்லையான்னு. நான் ஃப்யூஸ் வேறு கழட்டி வச்சுருக்கேன். ஐ திங்க் எங்கே இருக்க காணும். ஸோ காய்ஸ் பாருங்கள், ஃப்யூஸ் கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்யூஸு கழட்டினா நம்ம வந்து செல்ஃபு அடிக்க முடியாது. அது எல்லாமே செல்ஃப் ஆல்ரெடி ஒர்க்கே ஆகலை. செல்ஃப் வந்து ஒர்க் ஆகாதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டேன். வெளியே ஃப்யூஸ் எடுத்துட்டேன்னா நம்ம கிக் ஸ்டார்ட்டில் வந்து ஈஸியாக ரன் பண்ணிட்டு போகும். ஸோ நம்ம ஃப்யூஸ் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நான் வந்து புது ஃப்யூஸ் வாங்கி இதில் வந்து போட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் யூஸ் பண்ண தான் தெரியும் காய்ஸ். ஆனால் புது ஃப்யூஸும் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் பைக்கு எக்ஸசரிஸ் கடைக்கு போய் புது ஃப்யூஸ் வாங்கி செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் காய்ஸ். அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு. இல்லை இந்த ப்ராப்ளம் இல்லாமல் வேறு ப்ராப்ளமும் இருக்கலாம், பட்டு தெரியாது காய்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஃப்யூஸோட ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ நம்ம புது ஃப்யூஸ் வாங்கி போடுற வரைக்கும் நம்ம இப்படியே ஓட்ட வேண்டியது இருக்கும். காய்ஸ் போக போக வந்து பார்த்தீங்கன்னா வெதர் மாறிட்டே இருக்குது. மழை வர்ற மாதிரி. காய்ஸ் நார்மலாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரோடு ஈரமாக தான் இருக்குது. அது இல்லாமல் ரெயின்போ தெரியுதா காய்ஸ்? அந்த பக்கம் ரெயின்போ இருக்குது. ரெயின்போ எனக்கு தெரியுது. வாவ், செம்மையாக தெரியுதா காய்ஸ் ரெயின்போ. கேமரா மேலே தண்ணி பட்டுச்சுன்னா வைங்க, சுத்தமாக வியூவே இருக்காது. ஓ காய்ஸ், ரொம்பவே ஈரமாக இருக்குது. இங்கே அதிகமாக பெஞ்சிருக்கு, ஆனால் அந்த பக்கம் இல்லை. இங்கே மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மழை. பாருங்க காய்ஸ், அந்தளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. நம்ம அங்கே அந்த பக்கம் சுத்தமாக மழை இல்லை காய்ஸ், ஆனால் இங்கே செம்ம மழை. போக போக இந்த பக்கம் சுத்தமாக மழை இல்லை காய்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழை இல்லை. ஏன்னா நடுவில் தான் நம்ம கோயில்பாளையம் இல்லை, கணேஷ்புரம் வரைக்கும் தான் நல்லா மழை பெஞ்சிருக்கு காய்ஸ். அந்த 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கேப்பில் தான் நல்லா மழை பெஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த பக்கம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு. இந்த பக்கம்
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் வேறு லெவலு சூப்பராக தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் கலர் வேறு மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க காய்ஸ், அழகா தெரியுது காய்ஸ். இந்த இடத்துல பாருங்க. ஓ போயிடுச்சு பாருங்க, மரத்தில் போய் உக்காந்துருச்சு காய்ஸ். அழகா இருக்கு காய்ஸ். இதே நம்ம சன்செட் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவல் இருந்திருக்கோம். பட் நம்ம இங்கே வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போவும் மீன்ஸ் ஃபுல்லாக கலராக தான் இருக்காங்க. அங்கே டார்க்காக இருக்குது, டார்க் கலராக இருக்குது அந்த பக்கம். சூப்பர் வியூ காய்ஸ். பிடிக்குமா? 500க்கு பிடிக்குமா? பெட்ரோல் இருக்க மாட்டேன், சென்சார் கட் ஆகுது. இருக்கு, பெட்ரோல் இருக்கு. ஏர் அடிச்சிடல காய்ஸ். காய்ஸ் பெட்ரோலும் ஊற்றி ஆயிடுச்சு ஃபுல்லு. அது இல்லாமல் ஏர் ஃபுல் பண்ணிட்டோம். பைக்கில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏர் போட்டோமா இல்லையான்னு தெரில டயரில். ஸோ எனக்கு டயரில் வந்து ஏரு போட்டோம். நம்ம இப்போ நேராக போயிட்டு இருக்கோம் டுவர்ஸ் டு கோயம்புத்தூர் காய்ஸ். டிராஃபிக் ஓவராக இருக்குது. காய்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காந்திபுரம்க்கு கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு சுத்தமாக முடியல காய்ஸ். கொஞ்சம் காய்ச்சல் வர்ற மாதிரியே இருக்குது. ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. டில் தட் பை பை. ஹேவ் அ குட் டே. சேஃப் ரைட். Oh.